அதே போல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வெஸ்லிம் செல் பவர் அப்படின்ற இந்த ப்ராடக்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பவர் யுவர் செல்ஸ் எனர்ஜைஸ் யுவர் செல்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல் ஆக்டிவாக இருக்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட் அப்படின்றத நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா செல் பவர் கம்மியாகும் போது வரக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் ஏஜ்னிங். ப்ரீமெச்சூர் ஏஜ்னிங் அப்படின்னு சொல்கிறது ஏர்லி ஏஜ்லேயே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா இந்த வயது முதிர்வு வயதான தோற்றம் அப்படின்றது வர்றதுக்கான காரணம் செல்களுடைய ஆரோக்கியம் கம்மியாகும் போது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய செல்களில் அந்த எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் கண்டிப்பாக நம்ம பாடியில் கரெக்டான அளவு வந்து மெயின்டைன் ஆகணும். ஸோ நம்ம செல்களில் வந்து எனர்ஜி ஆக்டிவாக இருக்கணும். இல்லை அப்படின்னா செல் ஃபங்க்ஷன் அப்படின்றது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த செல் பவரை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ் நம்ம வந்து செல் பவர் நம்ம உடம்புல வந்து இருக்கக்கூடிய அந்த பவர் வந்து கம்மியாகுது அப்படின்னா எஃபெக்டிவாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. ரொம்ப நம்ம டயர்டாக ஃபீல் ஆகுறது. ஸோ கரெக்டான ஒர்க்கை வந்து கரெக்டான டைமில் நினச்ச மாதிரி பண்ண முடியாமல் நம்ம ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம செல்கள் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா வந்து இன்ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதற்கான ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக தான் இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காகவும் இளமையிலேயே முதுமையான தோற்றம் வராமல் இருக்கிறதுக்காகவும் ஸ்கின் சாகிங் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் கிரே ஹேர் வராமல் இருக்கிறதுக்காகவும் ஒரு கிரேட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமெச்சூர் ஏஜ்னிங்கான ரீசன்ஸ் என்னன்னு பார்க்கும்போது முக்கியமாக ஒபிசிட்டி. ஸோ வெயிட் கெயின் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது ரிலேட்டடாக சீக்கிரமாக வயதான தோற்றம் அப்படின்றது வருது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்னால நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகிறோம் அப்படின்னா நம்ம உடம்புல கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து டென்ஷன் ரிலேட்டடான ஹார்மோன் செக்ரெட் ஆகும்போது சீக்கிரமாக ஏஜ்னிங் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன்ஸ்னாலேயும் நமக்கு வந்து சீக்கிரமாக ஸ்கின்ல வந்து ஏஜ்னிங் ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட்டு யூவி லைட் அல்ட்ரா வயலட் ரேசஸ்னாலையும் ஸ்கின் வந்து அதிகமாக நமக்கு வந்து டேமேஜ் ஆகும்போது செல் பவர் கம்மியாகி சீக்கிரம் ஏஜ்னிங் ப்ராப்ளம் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது நம்ம பாடியில் எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே நமக்கு ப்ரீமெச்சூர் ஏஜ்னிங் வர்றதுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் பர்டிகுலராக 50% ஆஃப் இந்தியன் அடல்ட்ஸ் அப்படின்றது சீக்கிரமாகவே ஏஜ்னிங் ப்ராப்ளம்னால அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னும் அதில் ஒரு 30% மட்டும்தான் ஆக்டிவ் ஸ்டெப்ஸ் அப்படின்றது அந்த ஏஜ்னிங் ப்ராப்ளம்க்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ப்ரீமெச்சூர் ஏஜ்னிங் அப்படின்றது என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னா முக்கியமாக நம்மளுடைய சருமங்களில் வந்து சுருக்கங்கள் சீக்கிரமாகவே ஸ்கின்ல வந்து அந்த சுருக்கங்கள் அப்படின்றது வர்றது, அந்த ஸ்கின் ரொம்ப சாகிங்காக லூஸ் ஆகுறது, முடி ரொம்ப கிரே ஹேராக மாறுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இந்த ப்ரீமெச்சூர் ஏஜ்னிங்கான அறிகுறிகள் தான். ஸோ அதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஹெல்த்தியான செல்ஸ் அப்படின்றது நம்ம பாடிக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வேணும்னா செல்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். செல்லுலர் ரினிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணி உருவாகக்கூடிய நியூ செல்ஸ் ஆரோக்கியமாக ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் நியூட்ரிஷனல் அப்டேட், அதாவது நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் மூலயமா நம்ம உடம்புல எனர்ஜியை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக செல்களுடைய ஆரோக்கியம் ஆக்டிவாக இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள் வேஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் நம்மளுடைய வளர்ச்சிக்காகவும் ப்ளஸ் நம்ம மெட்டபாலிசமை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்க்காகவும் பாடி ஸ்ட்ரக்சரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் அப்படின்றது கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ நம்ம வெஸ்லிம் செல் பவர் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட்டாக நமக்கு வந்து நம்ம பாடியில் ஆக்சிடேட்டிவ் டேமேஜை வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம செல்கள் அப்படின்றது ஆரோக்கியமாக இருக்கும்போது நம்மளுடைய ஸ்கின்னுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மைக்ரோ நியூட்ரிஷனல்ஸ் அப்படின்றது நம்ம பாடியில் அப்சர்வ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இதனுடைய சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் செல்லுலார் எனர்ஜியை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காகவும் இந்த ப்ராடக்ட் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ இந்த வெஸ்லிம் செல் பவர் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஆல்ஃபா லிப்போயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஎல்ஏ அப்படின்ற இந்த பொட்டென்ஷியல் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறது ஆக்சிடேட்டிவ் டேமேஜ், அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால வரக்கூடிய அந்த டேமேஜை வந்து நமக்கு சீக்கிரமாகவே நமக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின்ல என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை கிளியர் பண்ணி கொடுக்கும். ஆலோவேரா லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்றது இதில் இருக்கிறதுனால நமக்கு வந்து மைக்ரோ நியூட்ரிஷனல்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து அப்சர்வ் ஆகுறதுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ ஒரு டேப்லெட் அப்படின்றது பர் டே 2 times நம்ம எடுத்துக்கலாம். இதனுடைய எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2069 rupees
பாயிண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 48.27 பிவி ஆட் ஆகும். டிபி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1448 rupees. ஸோ நம்மளுடைய செல்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகவும் ஹெல்த்தியான ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் மைக்ரோ நியூட்ரிஷனல்ஸ் அப்சர்வ் ஆகிறதுக்காகவும் இந்த ப்ராடக்ட் அப்படின்றது ஒரு எக்ஸலண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. விஷ் யூ வெல்.